أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இன்னைக்கு பலவிதமான பொருள்களை கீழே கண்டெடுக்கிறோம். இந்த கண்டெடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், கொண்டு போயிடுறோம். இல்லை யாரும் பார்க்குறான்னு பார்த்து கொண்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனால் இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுகின்ற பார்த்தோமே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமவாசி வர்றாரு, வந்து கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு கீழே கிடந்த பொருளை அதை என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பொருளை பாதுகாத்து வச்சுக்க, அதுல என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்க, அந்த பொருளை பாதுகாத்து வீட்டில் வை, யாராவது தேடி வந்தா அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. எப்படி தேடி வருவாங்க? ஒரு ஆண்டு காலம் அறிவிப்பு செய்யணும். ஒரு வருஷம் 360 நாள் கீழே கிடக்கக்கூடிய பொருளை எடுத்தா ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி பொருள் கிடந்துச்சு, இந்த பொருளை யார் தொலைத்தீர்களோ அவர்கள் அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போகலாம் என்று சொல்லி ஒரு வருட காலம் அதுக்கு காத்திருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கிராமவாசி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆடு தவறி வந்துடுது, அந்த ஆட்டை என்ன செய்வது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த ஆடு உனக்குரியதில்லை, உன்னுடைய சகோதரனுக்கு உள்ளது. அந்த ஆட்டை ஓனாயி பார்த்துக்கிறோம், நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம் என்று சொல்றாங்க. அடுத்த கேள்வி அவர் கேட்கிறாரு, தவறி வந்த ஒட்டகத்தை என்ன செய்வது என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமெல்லாம் செவக்குது, கோபப்படுறாரு. கோபப்பட்டு சொல்றாரு, அந்த ஒட்டகம் நீர்நிலைக்கு போய் தண்ணி குடிக்கும், மரத்துல போய் இலை குலைகள் சாப்பிடும், அதுக்கு குழம்பு இருக்கு, அது நடந்து செல்லும், அதற்கு தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, அதை பார்த்துக்கிறோம், அதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு கண்டெடுக்கப்பட்ட பொருளை ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யணும். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில ஒரு போர்டில் எழுதி கூட போடலாம், இந்த மாதிரி பொருள் இந்த இடத்துல கிடைச்சிச்சு, அதனுடைய அடையாளங்களை சொல்லி நீங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அறிவிப்பு செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்டா இன்னைக்கு எல்லாரும் சிரிப்பாங்க, என்னடா கீழே கிடந்த பொருள், இதை நம்ம ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து இதுக்கு அறிவிப்பு செஞ்சு கொடுக்கணுமா என்றெல்லாம் கேலி கிண்டெல்லாம் செய்வாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அந்த பொருள் உன்னுடையதல்ல, அதை பிறருக்கு உடையது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சமூக வலைங்கள்ல, ஒரு பொருளை ஆட்டோவில் வச்சுட்டு போயிடுறாரு, இங்கேயாவது தொலைச்சிடுறாரு, அவர் வாழ்வாதாரமே போச்சு. அவர் மகளுக்கு திருமணத்துக்கு வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வச்சிருப்பாரு, இல்லாட்டி கல்வி கற்பதற்காக வச்சிருப்பாரு. இது காணா போன உடனே அவர் நிலைகளை எப்படி இருக்கும்? நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கோம். தற்கொலை பண்ணக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஒரு பொருள் காணா போன அவர் வாழ்வாதாரம் தற்கொலை செஞ்சிடறாரு. சில பேர் மனநோயாளி ஆகிறாங்க, நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோம். அப்ப ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டெடுக்கப்பட்ட பொருளை எப்படி அதை வச்சிருக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எந்த மாதிரி அதை பாதுகாத்து பிறரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு சீட்டிங்ல எப்படி எல்லாம் சீட்டிங் பண்றான், எந்த மாதிரி சீட்டிங் பண்றான், மோசடி பண்றான். இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மோசடி பண்றான். இன்னைக்கு உள்ள காலகட்ட டெக்னாலஜியில் எப்படி எல்லாம் மோசடி செய்ய முடியுமோ, எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ, அப்படி சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் கீழே கிடந்த பொருளை யாரிடம் கூடிய ஒப்படைக்கணும் என்று இஸ்லாம் வலியுறுத்தது.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல 3 ஆண்டுகள் அதை பாதுகாத்து வைக்கணும். 3 ஆண்டுகள். ஒரு சகாபி கேட்கிறாரு, நான் 100 தினார் கீழே கண்டெடுத்தேன், அதை என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை 1 ஆண்டு பாதுகாத்து வை, அதை முடிச்ச பாதுகாத்து வை, அந்த பண பைய பாதுகாத்து வை அப்படி சொல்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு சகாபி வர்றாரு, கேட்கிறாரு, யார சூழல்லாம் 1 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னொரு ஆண்டுகள் காத்துரு, இன்னொரு ஆண்டு காத்துக்க சொல்றாங்க. மறு ஆண்டு 3வது 2வது ஆண்டு வர்றாரு, யார சூழல்லாம் வரல, இன்னொரு ஆண்டு காத்துரு, வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அது உனக்கு வச்சு செலவுக்கு வச்சுக்க, அது உன்னுடைய பொருள் ஆக்கிக்கன்னு சொல்றாங்க. இப்போ 3 ஆண்டுகள் கீழே கிடந்த பொருளை 3 ஆண்டுகள் காத்திருக்கணும், அவர் வருவாரு, கேட்பாரு அப்படிங்கிற செய்தியை தான் பதிவு செய்யறாங்க. இந்த மாதிரி ஹதீஸ்கள்லாம் புகாரிடம் இருக்கக்கூடிய 27, 24, 2724 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு செய்தி சொல்லுவதா இருந்தா சும்மா வெறுமனவே சொல்லாது, அதுக்கு காரணங்கள் இருக்கு. இந்த செய்தியை நம்ம காதில் வாங்கிட்டோம், இதுக்கு முதல் இந்த செய்தி நமக்கு தெரியாம இருக்கலாம். இந்த செய்தியை நம்ம காதில் வாங்கின பிறகு சமயனா வத்தாகனா, அல்லாவும் அல்லாவுடைய செவியேற்ற கட்டுப்பட்டோம் சொல்லி கட்டுப்பட்டு இப்படி பொருள்கள் கிடந்தா அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது போல நல் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.